வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது ஒரு சிஎன்சி ப்ரோக்ராம். சிஎன்சி டர்னிங்ல லேத்தில் ட்ரில்லிங் அண்டு போரிங். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ப்ரொஃபைலுக்கு தான் நம்ம ப்ரோக்ராம் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு லேத் மெஷினில் இந்த ட்ரில்லிங் எப்படி பண்ணணும், அதுக்கப்புறம் அந்த போரிங் அந்த டேப்பர் டர்னிங்லாம் எப்படி பண்ணணுன்றத நம்ம பார்க்கலாம். இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க் பீஸோடைய டைமென்ஷன் கால்குலேட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 33 mm டயா வரைக்கும் போரிங் எல்லாம் பண்ணுறோம். லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா கூட ஸோ ஒரு 50 mm டயாமீட்டர் 50 mm லென்த்துக்கு ஒர்க் பீஸ் இருந்ததுன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ப்ரொஃபைலில் கொண்டு வர்றதுக்கு நம்ம மொத்தம் 2 டூல் யூஸ் பண்ண போகிறோம். ஒன்று ட்ரில்லிங் டூல், ஒன்று போரிங் டூல். இப்போ ட்ரில்லிங் டூல் யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஹோலை வந்து ஒர்க் பீஸில் ஃபஸ்ட்டு ட்ரில் பண்ணுவோம். அந்த ட்ரில்லிங்குடைய டயாமீட்டர் பாருங்கள், அந்த ரெட் கலரை ரவுண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். 15 mm தான் ட்ரில்லிங். ஸோ ட்ரில்லிங் டூல் நம்ம ப்ரோக்ராம் முடிச்சுட்டு டூலை செலக்ட் பண்ணும்போது அந்த டூலுடைய டைமென்ஷனில் போயிட்டு டூல் டயாமீட்டர் 15 mm அப்படிங்கிறத நம்ம மறக்காமல் கொடுக்கணும். இல்லைனா டூல் டிஃபால்ட்டாக என்ன சைஸில் இருக்கோ அந்த சைஸ்க்கு ட்ரில்லிங் ஹோல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்கிற மீதி எல்லா ஒர்க்கையுமே பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் முடிச்சதுக்கப்புறம் போரிங் டூல் யூஸ் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா டேப்பர் 1 டேப்பர் 2ன்னு 2 டேப்பர் பண்ணணும். பட் எடுத்த உடனே நம்மளால் டேப்பர் டைரெக்டாக கொண்டு வர முடியாது இல்லையா. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் டர்னிங் பண்ணணும். ஸ்டெப் டர்னிங் பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் அந்த டேப்பர் டர்னிங் பண்ணணும். வேறு எதனா கரெக்ஷன்ஸ் இருந்ததுனாலும் அந்த ப்ரொஃபைலில் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இப்போ ஸ்க்ரீனில் பாருங்கள், இந்த ப்ளூ கலர் லைன் அந்த ரெட் கலர் லைன் வந்து அந்த டேப்பர் டர்னிங் இல்லாமல் இருக்கும்போது ஒர்க் பீஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது அந்த ஸ்டெப் டர்னிங் மட்டும்தான். அது ஒரே ஒரு ஸ்டெப் தான் ஆக்சுவலாக. அதாவது இசட் வேல்யூ பாருங்கள், கீழே 5 + 6 இந்த எண்டிலிருந்து பாருங்கள், பாட்டமில் இருக்கிற டைமென்ஷனில் -11 உள்ளே வரும்போது -6 + 5 11 -11க்கு 15 mm டயாவுக்கு அந்த டேப்பரை ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணணும். 15லேருந்து 23 வரைக்கும் போகுது. ஸோ அந்த டேப்பரில் ஸ்டெப் டர்னிங்கை கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஃபஸ்ட்டு டேப்பர் நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த எல்லோ கலர் லைன் தான் வந்து ஃபஸ்ட்டு டேப்பர். ஓகேவா. இந்த ஃபஸ்ட்டு டேப்பரை வந்து நம்ம அதுக்கப்புறம் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு டேப்பருக்கு என்ன டைமென்ஷன் பாருங்கள், எது வரைக்கும் வரணும் இசட்டு, பாட்டமில் இருக்கிற டைமென்ஷன் பாருங்கள் 5 + 6 + 12. ஸோ 5 + 6 11, 11 + 12 23. ஸோ 23 mm இசட் வேல்யூ -23 வரைக்கும் உள்ளே வரணும். தென் அதுக்கப்புறம் ஃபைனலாக வெளியில் இருக்கிற அந்த டேப்பர் 2 சின்ன டேப்பர் பண்ணணும். அதாவது எக்ஸ் வேல்யூ வந்து 23லேருந்து 33 வரைக்கும், இசட் வேல்யூ பார்த்தீங்கன்னா -5 mmக்கு தான் அந்த டேப்பர் நம்ம பண்ணணும். ஸோ இதுக்கு எந்தெந்த கோட் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுத போகிறோன்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ரோக்ராம் எழுத ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படி நம்ம ஆல்ரெடி ப்ரோக்ராம் எழுதுறது, அந்த ப்ரோக்ராமுடைய பேசிக் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோஸில் பேசியிருக்கோம். பட் இருந்தாலும் குயிக் அண்ட் ஷார்ட்டாக நான் சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போ பண்ண போகிறது என்ன, சிஎன்சி லேத்தில் ட்ரில்லிங் அண்ட் போரிங். ப்ரோக்ராமுடைய ஃபஸ்ட்டு லைன் ஒரு ப்ரோக்ராம் நம்பர் கொடுத்துக்கணும். கேபிட்டல் O 1001 or 1002, அது டிஃபால்ட், நம்ம என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ ப்ரோக்ராம் நம்பர் ஐடென்டிட்டி நம்பர் கொடுத்தது உடனே நம்ம அடுத்த லைன் என்ன பண்ணுவோம், பில்லட் ஒர்க் பீஸுடைய டைமென்ஷன், எக்ஸுங்கிறது அதோடைய டயா, இசட்டுங்கிறது அதோடைய லென்த்து எவ்வளோங்கிறத நம்ம அங்கே மென்ஷன் பண்ணணும். ஸோ அந்த பில்லட்டுக்கு முன்னாடி போடக்கூடிய அந்த ப்ராக்கெட் போட்டுட்டு பில்லட் X50 Z50 நம்ம எடுத்துக்கிறோம். அடுத்தது G21 மெட்ரிக் டேட்டா இன்புட், இன்புட் இன் mm. அடுத்தது G99ங்கிற கோடு நம்ம கொடுக்க போகிறோம். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக இருக்கிற எல்லா ப்ரோக்ராம்லையும் G98 கொடுத்துட்ருப்போம். அது என்னன்னா ஃபீடு வந்து mm/min, எல்லாமே வந்து டர்னிங் மாதிரியான ப்ரோக்ராம் பண்ணிட்டு இருந்தது. இது ட்ரில்லிங்கிறதுனால mm/revolution, ஒரு ரெவல்யூஷனுக்கு 1 mm ஃபீடுங்கிறது தான் வந்து G99. ஸோ ஃபீட் இன் mm/revolutionல இங்கே கொடுக்குறோம். தென் அடுத்தது G28 U0W0 ரிட்டர்ன் டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட், டூல் எங்கே இருந்தாலும் அது ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டுக்கு வரணும் அப்படிங்கிறத கொடுக்குறோம். தென் M061 ஃபஸ்ட்டு ஆப்ரேஷனுக்காக ட்ரில்லிங் டூலை நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். தென் ஸ்பிண்டில் ஸ்பீடு கிளாக் வைஸில் ஆன் பண்ணுறோம். ஸ்பிண்டில் 1200 RPMல ரொட்டேட் ஆகணும். தென் ட்ரில்லிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து டூலை கொண்டாந்து ஒர்க் பீஸ் முன்னாடி இருக்கிற பொசிஷனில் நிறுத்திக்கணும் இல்லையா. ஸோ G00 கொடுத்து X0 ட்ரில்லிங் வந்து அந்த சென்டர் ஆக்சிஸில் தான் நடக்க போகுது. ஸோ X0
Z1 ஒர்க் பீஸை டச் பண்ணாமல் டூலை வெளியில் வச்சுக்கிறோம். ஸோ அந்த பொசிஷனில் கொண்டாந்து ரெடியாக நிறுத்திட்டு தான் ட்ரில்லிங்கே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ தான் ட்ரில்லிங்கான சைக்கிள். ட்ரில்லிங்கான கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா G74. G74ங்கிறது பெக் ட்ரில்லிங் சைக்கிள் அப்படின்னு இந்த கோடுக்கு மீனிங். G74ங்கிறது தான் பெக் ட்ரில்லிங் சைக்கிள். இதில் ஃபர்ஸ்ட் லைனில் இந்த R1ன்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, அது ஒன்றும் இல்லை, ரிலீஃப் அமௌண்ட். இது எப்பயுமே 1 mm. இந்த G74 சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே லைனில் கொடுக்க மாட்டோம், 2 லைனாக கொடுப்போம். ஃபர்ஸ்ட் லைனில் G74 பெக் ட்ரில்லிங் சைக்கிள் ஆன் பண்ணியாச்சு, ஓப்பன் பண்ணியாச்சு, ஆர் ரிலீஃப் அமௌண்ட் 1 mm கொடுத்துட்றோம். தென் அகைன் செகண்ட் லைன்லையும் G74 டைப் பண்ணுங்க. இந்த லைனில் நம்ம கொடுக்கும்போது எக்ஸ் வேல்யூ இசட் வேல்யூ எல்லாமே கொடுக்கணும். எக்ஸ் வந்து 0 தாங்க, மிடில் தானே வந்து ட்ரில்லிங் பண்ணிக்கிட்டு இருக்கு கரெக்டாக அந்த சென்ட்ரல் ஆக்சிஸில். ஸோ எக்ஸ் 0. ஒட்டு மொத்தமாக ட்ரில்லிங் ஃபுல்லாக அந்த 15 mm டயாமீட்டருக்கும் போக வேண்டிய லென்த் என்ன? ஆக்சுவலாக அந்த எக்ஸ் 0ங்கிறது சென்டரில் கொடுத்துட்றோம். அந்த 15 mm ஹோல் வரணும் அப்படிங்கிறது டூலுடைய சைஸில் நம்ம சொல்லிடுவோம். டூலுடைய சைஸை சேஞ்ச் பண்ணிடுறோம். டயாமீட்டர் இருக்கு இல்லையா, ட்ரில்லிங் டூலுடைய டயாமீட்டர், அதை 15 mm கொடுக்கணும்னு நம்ம ப்ரீவியஸாக சொன்னோம். ஸோ லென்த் பார்த்தீங்கன்னா 5, 6, 12, 10, 22, 11, 33. இசட் வந்து -33. தென் அகைன் இன்னும் சில டேர்ம்ஸ் இங்கே கொடுக்கணும். என்னன்னா 3 டேர்ம் கொடுக்கணும், QRF. இந்த Qங்கிறது என்ன மீனிங்னா டெப்த் ஆஃப் கட் ஃபார் ஈச் பாஸ். ஒரு பாஸ்க்கு எவ்வளோ டெப்த் ஆஃப் கட்டு அப்படிங்கிறத நம்ம கொடுக்கணும். அதை மைக்ரான்ஸில் தாங்க கொடுப்போம். 5000 மைக்ரான்ஸ் கொடுங்க, அப்போ தான் ஃபினிஷிங் கரெக்டாக வரும். ஸோ Q 5000 அப்படின்னு கொடுத்துக்கிறோம். இங்கே அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர் இருக்கு இல்லைங்களா, அதுவும் பார்த்தீங்கன்னா ரிலீஃப் அமௌண்ட் ஃபார் டூல் அட் த பாட்டம் ஆஃப் ஹோல். அந்த ஹோலுடைய பாட்டமில் டூலுக்கான ரிலீஃப் அமௌண்ட். இது எப்பயுமே ட்ரில்லிங்க்கு 0 mm தான் இருக்கணும். ஓகேங்களா, செகண்ட் லைனில் தான் 0 வரணும், ஃபர்ஸ்ட் லைனில் R1 வரணும். அடுத்தது ஃபீடு வந்து 50 கொடுத்துட்றோம். ஸோ ட்ரில்லிங் டூல், ட்ரில்லிங் சைக்கிள், பெக் ட்ரில்லிங் சைக்கிள் வந்து இவ்வளோ தாங்க. இந்த ட்ரில்லிங் சைக்கிள் இதோட முடிஞ்சிடும். இந்த 2 லைன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய ஹோல் இருக்கு இல்லையா, 15 mm டயா ஹோல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி முடிச்சுட்டு டூல் வந்து இப்போ ரிட்டர்ன் டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கொடுக்குறேன், G28 U0 W0. ஸோ இந்த மொத்த இதுவுமே பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங்கான ஒரு ப்ரோக்ராம். இப்போ அடுத்தது இந்த போரிங் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. டூல் சேஞ்ச் பண்ணிக்கலாம். M06 T02 போரிங் டூல் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். தென் M03 ஸ்பிண்டில் 1200 ஆன் பண்ணிக்கிற மறுபடியும். ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன மாதிரி ப்ரீவியஸா அந்த ஸ்டெப் டர்னிங் கிரியேட் பண்ணணும். ஒரு ஹோல் ஃபுல்லாக ட்ரில் பண்ணி முடிச்சிட்டு இருக்குது. இங்கே பாருங்க, ஒரே ஒரு ஸ்டெப் தான் கொண்டு வரணும். 15 இருந்து 23, எக்ஸ் வேல்யூ 15 இருந்து 23 வரைக்கும் போரிங் டூல் யூஸ் பண்ணி இன்டீரியரா பண்ண போறோம். லென்த் வந்து பாருங்க, கீழே இருக்கிற டைமென்ஷன்ல 5 + 6 11, இசட் வந்து -11 உள்ள டெப்த் வந்து. ஓகேவா? ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் டூலை கொண்டாந்து ஒரு பொசிஷன்ல நிறுத்திக்கங்க. G00 கொடுத்து X15லையும் Z1லையும் கொண்டாந்து அவுட்டர்ல, அதாவது டூலுக்குள்ள, அந்த ஹோல்குள்ள டூல் போரிங் டூல் போகல, அவுட்டர்ல கொண்டாந்து நிறுத்திடுவோம். அந்த ஒரே ஒரு ஸ்டெப்பை போரிங் டூல் யூஸ் பண்ணி டர்ன் பண்ண போறோம். G90 பாக்ஸ் டர்னிங் சைக்கிள்கான கோட நான் யூஸ் பண்ண போறேன். G90 கொடுத்துட்டு X16 Z -11 ஃபீட் 50 கொடுத்துருங்க. இதுல என்ன G90ல நமக்கு ஒரு விஷயம்னா இசட் வேல்யூ மாற போறது இல்லை. எக்ஸ் மட்டும் 15ல இருந்து 23 வரைக்கும் போகணும் இல்லையா. ஸோ அடுத்தடுத்து ஒரு mm நான் கொடுத்துட்றேன். ஸோ இதை கொடுத்து முடிக்கும் போது அதுவே ஆட்டோமேட்டிக்கா டூல் ஒரு முறையும் எந்த பொசிஷனுக்கு வரும், நம்ம G90க்கு முன்னாடி எந்த பொசிஷன் கொடுத்துருந்தோமோ அந்த X15 Z1க்கு வந்து அது கட் பண்ணிட்டு போகும். 23 வரும்போது அந்த ஸ்டெப் டர்ன் பண்ண வேண்டிய இடம் இருக்கு இல்லையா, போரிங் டூல் யூஸ் பண்ணி அதை முடிச்சிடுச்சு. ஸோ ஸ்டெப் போரிங் இங்கே முடிஞ்சிடுச்சு. இப்போ நம்ம இன்னும் ரிமைனிங் என்ன பண்ணணும், டேப்பர் 1 டேப்பர் 2 2 கிரியேட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேப்பர் 1 கிரியேட் பண்ண போறோம். அதுக்கு டூலை கொண்டு வந்து டேப்பர் ஆரம்பிக்க வேண்டிய பொசிஷன்ல கொண்டாந்து டூலை நிறுத்திக்க. ஸோ இந்த எல்லோ லைன்ல இப்போ நம்ம காமிச்சிருக்கிற டேப்பர் தான் ப்ரொடியூஸ் பண்ண போறோம். எது வரைக்கும் போய் முடியணும், 5 + 6 + 12 ஃபைனலா போக வேண்டியது. லென்த் வந்து பாத்தீங்கன்னா -23, இசட் வந்து -23, 15 டயா இருக்கிறது 23 டயா. இங்க பாருங்க, டயாமீட்டர்ல 23 வரைக்கும் அது கட் பண்ணணும். ஸோ டேப்பர் டர்னிங் பண்றதுக்கும் நம்ம G90 கோட் தான் யூஸ் பண்ண போறோம். பட் டேப்பர் டர்னிங் பண்ணும்போது நம்ம ரேடியஸ் வேல்யூ கொடுக்கணும்.
ஸோ அந்த ரேடியஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பாருங்கள் ஸ்க்ரீனில். இனிஷியல் டயாமீட்டர் மைனஸ் ஃபைனல் டயாமீட்டர் பை 2. ஸோ இனிஷியல் டயாமீட்டர் 15 எக்ஸ் வேல்யூ, ஃபைனலாக எங்கே போய் முடியணும், எக்ஸ் வந்து 23 வரைக்கும் போய் முடியணும். ஓகேங்களா? ஸோ இதில் பெரிய வேல்யூ சின்ன வேல்யூ கிடையாது, ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் எடுத்துக்கங்க. மேலே 23 மைனஸ் 15/2 8/2 4. டேப்பர் 1க்கு மட்டும் பாருங்கள், டேப்பர் 2க்கும் இதே ப்ரொசீஜர் தான். ஸோ அங்கே ரேடியஸ் ஆஃப் டேப்பர் 1 வந்து நம்ம கொடுத்துருக்கோம் 90, எக்ஸ் வந்து 15, இசட் வந்து -23. அந்த ஃபைனல் இசட் கொடுக்கும்போது இங்கே எக்ஸ் கொடுக்கும்போது பிகினிங்கில் இருக்கிற பொசிஷனை கொடுக்கணுங்க. 15 கொடுத்துருங்க. 15லேருந்து அது 23 வரைக்கும் குறைச்சிக்கிட்டே போக போகுது. ஆனால் இசட் கொடுக்கும்போது -23 எங்கே போய் அந்த டேப்பர் முடியணும் அந்த எண்ட் பாயிண்ட் தான் நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்க வேண்டியது ரேடியஸ் வேல்யூ R1, அப்புறம் ஃபீட் 50 ஃபீட் வேல்யூ கொடுக்கணும். இப்போ இதை கட் பண்ணும்போது 1 mm டேப்பராக கட் பண்ணும். தென் அகெயின் ரேடியஸ் டோட்டலாக எவ்வளோ வரணும், 4. அடுத்தடுத்த லைனில் ரேடியஸ் 2, ரேடியஸ் 3, ரேடியஸ் 4 மட்டும் கொடுத்தா போதும். ரிமைனிங் வேல்யூஸ் எல்லாம் அந்த G90 லைன்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். ஸோ இந்த ரேடியஸ் 4 முடியும் போது டேப்பர் 1 வந்து கட் பண்ணி முடிச்சுட்ருக்கோம். தென் நமக்கு இன்னும் மிச்சம் இருக்கிற ஒரு விஷயம் என்னது, டேப்பர் 2 அந்த எட்ஜில் இருக்கிற அந்த டேப்பர், அதை வந்து நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். அதுக்கு 2ல கொண்டாந்து நம்ம ஒரு பொசிஷனில் நிறுத்திக்கணும். G01 X23 Z0 கொடுங்க. இப்போ டேப்பர் 2 வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ டேப்பர் 2க்கு என்ன ரேடியஸ், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது 23லேருந்து ஃபைனலாக 33 வரைக்கும் போகணும். 10/2 5. டோட்டலாக ரேடியஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5 mm. இசட் வேல்யூ லென்த்து பார்த்தீங்கன்னாலும் -5. G90 X23 Z -5. ஸோ அந்த X23ல ஆரம்பிக்குது, Z -5 வரைக்கும் போகுது. ஃபீடு ரேடியஸ் 1 ஃபீடு 50. தென் அகெயின் ரேடியஸ் 2, ரேடியஸ் 3, ரேடியஸ் 4, ரேடியஸ் 5 கொடுத்தீங்கன்னா அந்த டேப்பரை வந்து அது இன்டீரியர்லேருந்து வெளியே கட் பண்ணிட்டு வந்துடும். தென் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரில்லிங் ப்ரொடியூஸ் பண்ணுச்சு இல்லையா, அந்த ஹோல் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இல்லை. ட்ரில்லிங் டூலோடைய முனை வந்து ஷார்ப்பாக இருக்கும் ஒரு வி ஷேப்பில். ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதை ஃப்ளாட் ஆக்கிறதுக்காக இதே போரிங் டூல் யூஸ் பண்ணி ஜஸ்ட் நம்ம அதை ஃப்ளாட் பண்ண போகிறோம். என்னன்னா G00 X15 Z -23 டூவில் நிறுத்திட்டு தென் ஒரு சின்ன டேர்னிங் அந்த எண்டில் பண்ண போகிறோம். இசட் வந்து -33 வரைக்கும் தான் அவங்க ப்ரொஃபைலில் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணுறோம், இசட் -34 வரைக்கும் கொடுக்குறோம். இந்த 1 mm வேரியேஷனில் ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் இருந்துறாது. இந்த 1 mm வேரியேஷன் கொடுத்தீங்கன்னா தான் பாட்டம் வந்து ஃப்ளாட்டாக வரும். இப்போ கம்ப்ளீட்டாக உங்கள் ப்ரொஃபைல் முடிஞ்சிருச்சு. இப்போ 2ல G00 X0 Z0 வெளியே எடுத்துட்டு return to the reference point M05 spindle stop, return to reference point, then M30 ப்ரோக்ராமை ஸ்டாப் பண்ணுறோம். ஸோ ப்ரோக்ராம் எழுத வேண்டியதை கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ அந்த ப்ரோக்ராம் நம்ம காப்பி பண்ணி கொண்டு போயிட்டு சிஎன்சியில் போட்டு ரன் பண்ணலாம். சிஎன்சி இன்டர்ஃபேஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க. கண்ட்ரோல் டைப்பில் போயிட்டு ஃபனுக் டர்னிங் எடுத்துக்கங்க. தென் பில்லட் செட்டிங்ஸ் அதில் போயிட்டு பில்லட்டுடைய லென்த்தும் 50, டயாமீட்டரும் 50 நம்ம கொடுத்துக்கிறோம். தென் அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஆப்ஷன் டூல் ஆஃப்செட்டில் போயிட்டு நம்ம டூல் செலக்ட் பண்ணணும். நம்மளுடைய ஃபஸ்ட்டு டூல் ட்ரில்லிங். இங்கே பாருங்கள் 2 ட்ரில்லிங் இருக்கும், யூ ட்ரில், நார்மல் ட்ரில். நார்மல் ட்ரில் டூலே எடுத்துக்கங்க. அதை எடுத்துக்கிட்டு செகண்ட் டூல் வந்து போரிங் டூல், போர் டூல் எடுத்துக்கணும். இந்த ட்ரில்லிங் டூலில் நீங்கள் கவனமாக செய்ய வேண்டியது அதோடைய டைமென்ஷன். ஆக்சுவலாக டயாமீட்டர் கொடுத்துருப்பாங்க, ஒரு சில சிஎன்சி ட்ரைனிங் சாஃப்ட்வேர்ஸில் ரேடியஸ் மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ டயாமீட்டர் 15னா ரேடியஸ் வந்து 7.5 mm. ஸோ அந்த இடத்துல அந்த வேல்யூ கொடுத்தீங்கன்னா தான் அந்த சைஸ் ஆஃப் த டூல்னு சொல்லிட்டு அது எடுத்துக்கும். இல்லைனா அது டிஃபால்ட்டாக என்ன சைஸ் இருக்கோ அந்த சைஸில் ட்ரில்லிங் பண்ணிடும். ஓகே, இப்போ நான் எல்லா டூலும் கொடுத்து முடிச்சுட்டேன், செட்டிங்ஸ்லாம் கொடுத்து முடிச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ண போகிறோம். பட் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணதில் அந்த லைன் இருக்குது, சிஎன்சிலே அந்த லைன்லாம் எக்ஸஸான எந்த ஒரு வேர்ட்ஸும் சம்மந்தம் இல்லாமல் உள்ள ப்ரோக்ராமில் வரக்கூடாது. வந்துச்சுன்னா ப்ரோக்ராம் ரன் ஆகாது. ஸோ அதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமில் இருக்க வேண்டிய விஷயங்கள் மட்டும் விட்டுட்டு நம்ம இப்போ ரன் பண்ணுறோம். சைக்கிளை ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், ட்ரில்லிங் டூல் டைரெக்டாக வருது. அந்த பொசிஷன் X0 Z1ல நின்றுட்டு பெக் ட்ரில்லிங் சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது. ஒரே பாஸ் தான், சிம்பிளாக ட்ரில்லிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுச்சு. தென் இப்போ போரிங் டூல் சேஞ்ச் ஆகிட்டு வருது. ஃபஸ்ட்டு அந்த ஸ்டெப் போரிங் சொன்னோம் இல்லையா, அதை வந்து கிரியேட் பண்ணுது. அதை கிரியேட் பண்ணி முடிச்சுட்டு ஸ்டெப் போரிங் கிரியேட் பண்ணி முடிச்சதும் டேப்பர் 1 வந்து உள்ள கட் பண்ண ஆரம்பிக்குது.
ஸோ டேப்பர் 1 முடிஞ்சிடுச்சு. தென் வெளியில் டேப்பர் 2 கட் பண்ணது, எட்ஜில் இருக்கிற அந்த டேப்பரை. ஃபைனலாக உள்ள ஃப்ளாட்டாக முடிச்சிடுச்சு. ஸோ டூல் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளீஸ் மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ வெரி மச்.